ஹலோ மக்களே, இன்று நாம் பயணம் செய்ய போவது உலகின் மிக அழகான, அமைதியான மற்றும் வளமான நாடுகளில் ஒன்றான நோர்வே. ஐரோப்பாவின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த நாடு லேண்ட் ஆஃப் த மிட் நைட் சன் என்றும் நோர்தர்ன் லைட்ஸ் நாட்டின் இதயம் என்றும் அழைக்கப்படுகிறது. கோடை காலத்தில் சில பகுதிகளில் சூரியன் 24 மணி நேரமும் மறையாது. அதேபோல் குளிர்காலத்தில் வானம் முழுவதும் பச்சை, ஊதா, நீல நிறங்களில் ஆடும் ஒரோரா பொரேலிஸ் எனப்படும் வடதுருவ ஒளிக்காட்சியை காணலாம். நோர்வேயின் தலைநகரம் ஓஸ்லோ. சுமார் 5.6 மில்லியன் மக்கள் வாழும் இந்த நாடு உலகின் உயர்ந்த வாழ்க்கை தரம் கொண்ட நாடுகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. கல்வி, சுகாதாரம், சமூக நலத்திட்டங்கள் என அனைத்தும் மிக உயர்ந்த நிலையில் உள்ளன. நோர்வே என்றாலே நினைவுக்கு வருவது ஃபியோர்ட்ஸ் இல்லையா? பனிப்பாறைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக செதுக்கிய ஆழமான கடல் வளைகுடாக்களே ஃபியோர்ட்ஸ். உயரமான மலைகளுக்கு நடுவே நீல நிற நீர் பாய்ந்து செல்லும் இந்த காட்சிகள் உலகின் மிக அழகான இயற்கை அதிசயங்களாக கருதப்படுகின்றன. குறிப்பாக கீரங்கர் ஃபியோர்ட்ஸ் மற்றும் நெய்ரோ ஃபியோர்ட்ஸ் உலகிட பாரம்பரிய சின்னங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. நோர்வேயிட கடற்கரை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நீளமாக விரிந்துள்ளது. சுமார் 50,000க்கும் மேற்பட்ட சிறிய தீவுகள் இதன் கரையோரத்தில் காணப்படுகின்றன. நாட்டின் பெரும் பகுதி மலைகளாலும் காடுகளாலும் சூழப்பட்டுள்ளது. உலகில் செல்வந்த நாடுகளில் ஒன்றாக நோர்வே கருதப்படுகிறது. ஒரு காலத்தில் மீன்பிடி மற்றும் மரவளத்தையே நம்பியிருந்த நோர்வே பின்னர் வடகடலில் கண்டுபிடிக்கப்பட்ட எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவால் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக மாறியது. இன்று உலகின் மிகப்பெரிய அரசு செல்வ நிதிகளில் ஒன்றை இந்த நாடு வைத்திருக்கிறது. மன்னர் இருக்கிறார், ஆனால் அதிகாரம் மக்களிடம். நோர்வே ஒரு அரசியலமைப்பு முடியாட்சி நாடு. தற்போது நாட்டின் மன்னராக கிங் ஹரால்ட் வி உள்ளார். ஆனால் அரசியல் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கும் சொந்தமானது. ஸ்கீயிங் நோர்வேயிட மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை முறையாகவும் வருமானம் ஈட்டும் தருவாயாகவும் காணப்படுகிறது. பனியில் சறுக்கி செல்லும் ஸ்கீ விளையாட்டு நோர்வேயில் மிகவும் பிரபலமாக இருக்கின்றது. அங்கு பல குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே ஸ்கீ கற்றுக்கொள்கிறார்களாம். நள்ளிரவு சூரியனும் முடிவில்லாத இரவுகளும். நாட்டின் வடபகுதியில் கோடையில் சூரியன் மறையாத நாட்களும் குளிர்காலத்தில் சூரியன் உதயமாகாத வாரங்களும் இருக்கின்றன. இதுவே நோர்வேயை மற்ற நாடுகளில் தனித்துவமாக மாற்றுவதற்கு உந்து சக்தியாக காணப்படுகிறது. ஒரு சுவாரஸ்யமான தகவல் கூறுகிறேன். நோர்வே மக்கள் இயற்கையை மிகவும் நேசிக்கிறார்கள். வார இறுதியில் பலர் மலை பகுதிகளிலும் காடுகளிலும் நேரத்தை செலவிடுவது வழக்கம். இயற்கையோடு வாழ்வது அங்கு ஒரு கலாச்சாரமாகவே உள்ளது. பனியால் மூடப்பட்ட மலைகள், வானில் நடனமாடும் வடதுருவ ஒளிகள், உலக புகழ் பெற்ற ஃபியோர்ட்ஸ், உயர்ந்த வாழ்க்கை தரம், இயற்கையை நேசிக்கும் மக்கள், இவை அனைத்தும் சேர்ந்ததே நோர்வே. ஒரு முறை பார்த்தால் மறக்க முடியாத நாடு எது என்று யாராவது கேட்டால் பலர் தயக்கமின்றி சொல்லும் ஒரே பதில் நோர்வே தான். நான் உங்கள் ஆர்ஜே மஃபாஸா மாஹிர். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நாட்டின் கதையோடு சந்திக்கிறேன். Until then, stay curious and keep exploring the world. See you all. Wassalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.